ஐடி வந்து இன்னமும் பையில் கிடையாது, டேஞ்சர் ஜோனில் தான். ஆமாம். பொருளாதாரத்தை மட்டுமே பார்க்காம அரசியலோடு சேர்த்து பார்க்கறதுனால தான் இந்தியா வந்து ரொம்ப வேகமாக முன்னேற முடியல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து இஸ் த மோஸ்ட் லவ்ட் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ இந்தியா இஸ் த மோஸ்ட் ஹேட்டட் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய அந்நிய செலாவணிக்கு ஆபத்து இருக்குது, அதுக்காக தான் நீங்கள் தங்கம் வாங்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு சமையல் எண்ணெய் குறைவாக பயன்படுத்துங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த அந்நிய செலாவணியை இப்போ நம்ம பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். உள்நாட்டு முதலீட்டாளர்கள் உள்ளே வராங்க, வெளிநாட்டு முதலீட்டை விற்கிறாங்க, அதனால் வந்து பங்குகள் இறங்காது அப்படின்றதெல்லாம் லாஜிக் கிடையாது. அப்பவும் இறங்கும். நீங்கள் ஒரு 100 ரூபாய் நீங்கள் வந்து பேங்க்கில் இந்த 2 வருஷத்தில் அது 115 ரூபாயாக இருக்கும். ஆனால் இங்கே பங்குச்சந்தைகள் -10% இருக்குது. ஸோ 15% வட்டியும் போச்சு, 10% லாஸில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த கேப் எவ்வளோ இருக்குது? 25% இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் ரிட்டர்ன் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு பங்குகள் இறங்குது அப்படிங்கிறதுனாலே அது வந்து ரொம்ப சீப்பு, வாங்கலாம் அப்படின்லாம் வாங்கக்கூடாது. எதிர்காலம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். உங்ககிட்ட இருக்கிற காசில் குறைஞ்சபட்சம் 50%, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டு அல்லது பாண்டு அந்த மாதிரிலாம் முதலீடு பண்ணுங்கள். 50% மட்டும் நீங்கள் பங்குச்சந்தையில் எஸ்ஐபி மூலமாக பண்ணலாம். சார், நான் எப்போயுமே வீடியோ ஆரம்பிக்கிறப்போ உங்கள்கிட்ட கேட்பேன், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி சார் இருந்துச்சு, உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் மார்க்கெட் பற்றினா உங்களோட வியூ என்ன சார்? ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே யார் கண்ணிலையுமே நான் வந்து யாரையுமே நான் நார்மலாக பார்க்கல, எல்லாரோடையும் கண்ணீரோட தான் பார்த்தேன். அதை ரெட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சொத்தில் 50% பங்கை வந்து மனைவிக்கு கொடுத்துடணும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் worse than the divorce. I lost 50% of my wealth but still have to live with my wife அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அதெல்லாமே 50% மேலே இறங்கியிருக்குது. நிஃப்டி 50ல் இருக்கிற நிறுவனங்கள் 50% இறங்குறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி. அதெல்லாம் இப்போது நடந்து தான் இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே சில இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பங்குச்சந்தைகளுக்கு எதிர்காலம் அவ்வளோ பிரகாசமாக இல்லை. குறிப்பாக 2024 செப்டம்பர் மாதம் நம்ம வந்து ஒரு ஹையை தொட்டோம். அந்த பாயிண்டில் இருந்து அடுத்த குறைஞ்சபட்சம் 5 ஆண்டு காலத்துக்கு பங்குச்சந்தையினுடைய ரிட்டர்ன் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் கூட இருக்காது அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடுச்சு. மே மாதம் முடிய போகுது, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிப்போது. 2 வருஷம் நீங்கள் ஒரு 100 ரூபாய் நீங்கள் வந்து பேங்க்கில் வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கனாக்கா இந்த 2 வருஷத்தில் அது 115 ரூபாயாக இருக்கும். வருஷத்துக்கு 7.5% வட்டினா 2 வருஷத்துக்கு 15% வட்டி வந்திருக்கும். ஆனால் இங்கே பங்குச்சந்தைகள் -10% இருக்குது. ஸோ 15% வட்டியும் போச்சு, 10% லாஸில் இருக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த கேப் எவ்வளோ இருக்குது? 25% இருக்குது. இந்த 25% ஏறினா தான் நீங்கள் எஃப்டிஐ வந்து பீட் பண்ண முடியும். இப்போதைக்கு 25%லாம் பங்குச்சந்தைகள் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் தோணுது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்முடைய பங்குச்சந்தை மேலே நம்பிக்கை இழந்துன்னு வராங்க. அவங்க வந்து பெருமளவு பங்குகளை இங்கே விற்றுக்கினே வராங்க. இதற்கு சில காரணங்களும் இருக்கலாம். மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் சில காரணமாக இருக்கலாம். மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, டெப்ட் ஃபண்டுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்க, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றி விட்டுட்டாங்க. அப்படி பார்த்திங்கன்னா லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் வந்து பங்குச்சந்தை சார்ந்த வரி கொள்கைகள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்புகிறாங்க. அதனால் பங்குகளை பெருமளவு விற்கிறாங்க. அவங்க பங்குகளை விற்றுனே இருந்தாங்க. ப்ளஸ் பத்தத்துக்கு நமக்கு இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை வேறு. இந்திய ரூபாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போன வருஷம், அதுக்கு 3 வருஷம்லாம் 82 ரூபாய் 83 ரூபாய் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 96 ரூபாய் தாண்டி போயிடுச்சு. கூடி சீக்கிரம் அது 100 ரூபாயை தொட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்திய ரூபாயோட வீழ்ச்சி, கச்சா எண்ணெய் பிரச்சனை, ஒட்டுமொத்தமாக வரி கொள்கைகள், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. யாருக்குன்றது ஒரு வேளை நாளைக்கு பின்னைக்கு ஏதாவது மாறுதல்கள் வரலாம். அரசாங்கமே வந்து சில வரிகளை குறைக்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து இவங்க தொடர்ந்து விற்றுனே இருக்கிறாங்களே, இதனால் நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சினே போதே, நம்ம ஏதாவது
வரி சலுகைகள் ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு இவங்க கொடுக்கலாம். அல்லது இந்த ஈரான் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து உலக அளவில் இறங்கலாம். இதெல்லாம் நடந்தாலுமே ஒரு பெரிய லெவலில் வந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு கணிக்க முடியுது. சார், ரீட்டைல் இன்வெஸ்டர் எல்லாருமே மேஜராக பண்ண ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, புல் மார்க்கெட் எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் பார்ட்டிசிபேஷன் பயங்கரமாக பண்ணுவாங்க. எப்போ பேர் மார்க்கெட் சைட் போகுதோ அப்போ வெளியே வந்துடுவாங்க. பட் நீங்கள் நான் உங்க கூட பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பனி மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, உள்ளேயும் வராத வெளியும் போகாத அந்த மாதிரி இருந்துச்சு சொல்கிறப்போ. ஸோ எங்களுக்கு புரியல இந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸும் சரி டிசிஸும் சரி அவ்வளோ பெரிய நிறுவனம் வந்துட்டு 52 வீக் லோவில் இருந்திருக்கு. அதாவது எங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த இண்டஸ்ட்ரி திரும்ப எந்திரிக்காதா அப்படின்னு கவலைப்பட்டு வாங்காமல் இருக்குதா அப்படின்ற ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது சார். அதாவது ஆங்கிலத்தில் டு நாட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு பங்குகள் இறங்குது அப்படிங்கிறதுனாலே அது வந்து ரொம்ப சீப்பு வாங்கலாம் அப்படின்லாம் வாங்கக்கூடாது. ஸோ அந்த செக்டர் அல்ல அந்த நிறுவனத்துக்கு எதிர்காலம் என்னென்ன இருக்குது, ஸோ அது என்னென்ன விஷயங்கள்லாம் அதை பாதிக்கப்படும் அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐடி வந்து இன்னமும் பையில் கிடையாது, டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது. ஆமாம், உங்ககிட்ட இருக்கிற காசில் குறைஞ்சபட்சம் 50% நிலையான வருமானம் தரக்கூடியது, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டு அல்லது பாண்டு அந்த மாதிரிலாம் முதலீடு பண்ணுங்கள். ஒரு 50% மட்டும் நீங்கள் பங்குச்சந்தையில் எஸ்ஐபி மூலமாக பண்ணலாம். ஏதோ ஓரளவு கொஞ்சம் ஏறுச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதை வந்து டெப்ட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணுங்கள். திரும்ப இறங்குச்சுன்னா டெப்ட் ஃபண்ட்லேருந்து காசை ரிலீஸ் பண்ணி ஈக்விட்டிக்கு வாங்க. ஸோ இது இப்படி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் ரிட்டன் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஓரளவு ரிட்டன் வந்தால் சந்தோஷப்பட வேண்டியது தான். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து நிறைய பேர் வெளியே போனாங்க, காசு எடுத்துகிட்டு வெளியே போனாங்க. பட் அப்போ அந்த டைமில் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்ததுக்கு காரணம் என்னென்னா, நிறைய இடத்துல பார்த்தப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழே விழாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் எஸ்ஐபின்னு வார்த்தை சொன்னாலும் சொன்னேன், வருஷத்துக்கு வருஷம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன சார் தோணுது? இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஃபைனான்ஸ் மினிஸ்டரே ஒரு தடவை பார்லிமெண்ட்டில் இப்படி தான் பேசினாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வருவாங்க போவாங்க, ஆனால் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் சிறு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குச்சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுவாங்க. அவங்க வந்து தே வில் ஆக்ட் அஸ் அ ஷாக் அப்சார்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றுக்கின்னு இருக்கிறாங்க, உள்நாட்டு முதலீட்டாளர் பங்குகளை முதலீடு பண்ணின்னு இருக்கிறாங்க. ஓகே, ஃபைன், அந்த லெவல் வரைக்கும் இது ஓகே. ஆனால் இதுக்கு அடுத்தது போனீங்கன்னாக்கா என்னன்னா, உள்நாட்டில் முதலீடு பண்ணுறவங்க எல்லாரும் இந்திய ரூபாயை தான் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் வெளிநாட்டு முதலீட்டாளர் விற்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த விற்றுட்டு அந்த காசை அவங்க வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. அதை டாலர் நம்ம கொடுக்கணும். அப்போ நாம் டாலர் அவங்களுக்கு கொடுக்க நம்மக்கிட்ட இருக்கிற டாலருடைய கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி வந்ததுன்னு சொன்னால் நம்முடைய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போகும். அப்போ நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போச்சுனால் அது நம்ம பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது. அப்போ பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாதுன்னா அப்போ பங்குச்சந்தைகள் மட்டும் எப்படி தொடர்ந்து ஏறிக்கினே இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பிரச்சனை வரும். ஸோ இப்போ அந்த நிலைமைக்கு இப்போ வந்து இருக்கவே தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய அந்நிய செலாவணிக்கு ஆபத்து இருக்குது, அதுக்காக தான் நீங்கள் தங்கம் வாங்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு சமையல் எண்ணெய் குறைவாக பயன்படுத்துங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த அந்நிய செலாவணியை இப்போ நம்ம பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் வந்து உள்நாட்டு முதலீட்டாளர்கள் உள்ளே வராங்க, வெளிநாட்டு முதலீட்டை விற்கிறாங்க, அதனால் வந்து பங்குகள் இறங்காது அப்படின்றதெல்லாம் லாஜிக் கிடையாது. அப்பவும் இறங்கும். ஏற்கனவே ஒரு தடவை உங்கள் இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து இஸ் அ மோஸ்ட் லவ்ட் ஸ்டாக் மார்க்கெட். இப்போது இந்தியா இஸ் த மோஸ்ட் ஹேட்டட் ஸ்டாக் மார்க்கெட். நான் எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். போன வருஷம் இந்நேரம் நம்மளுடைய பங்குச்சந்தை எங்கே இருந்ததோ அங்கேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% இறங்கி இருக்கிறோம். இதே தென்கொரியா அவங்களுடைய பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டு இருக்குது. எவ்வளோ ஏற்றம் கண்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு தோராயமாக? ஒரு 13%, 12%, 180% ஏறி இருக்குது. தென்கொரிய பங்குச்சந்தை எவ்வளோ ஏறி இருக்குது? 180% ஏறி இருக்குது. அதாவது அங்கே 100 ரூபா போட்டவங்க 280 ரூபா எல்லாம் இருக்கிறாங்க, இங்கே 100 ரூபா போட்டவங்க 90 ரூபாயில் இருக்கிறாங்க. அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில்
நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பங்குச்சந்தைகள் ஓரளவு நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும். இப்போதைக்கு நம் நாட்டுடைய பொருளாதாரம் பிரச்சனையில் தான் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கச்சா எண்ணெய். அந்த ஈரான் பிரச்சனை முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கமும் நம்முடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்தணும், எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ நம்ம இது கூட ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம். இப்போது அந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது கடந்த சில வருஷங்களாக அப்படின்னு பேசுகிறோம். இதே பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அதுதான் வந்து உலகம் முழுக்க ரொம்ப டார்லிங் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட். என்விடியான்னு ஒரு கம்பெனி இருக்குது அமெரிக்காவில். அதுவும் அந்த செமிகண்டக்டர் இந்த சிப்லாம் தயாரிக்கிற கம்பெனி தான். ஏன்னா இதெல்லாம் வந்து செமிகண்டக்டர். அதே போல் வந்து இப்போ சொன்ன இல்லைங்களா, தென்கொரியா மார்க்கெட்டு 180% மேலே போயிருக்குன்னு. அது 180% மேலே போயிருக்குதுன்னா அதில் ஒரு 90% மேலே போகிறதுக்கு ரெண்டு நிறுவனங்கள் தான் காரணம். அந்த 2 நிறுவனங்களும் இந்த செமிகண்டக்டர் சம்மந்தப்படும். ஒன்று சாம்சங், இன்னொரு ஹைனிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே இந்த செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்டது தான். இப்போ உலகம் முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு, சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனிஸ்லாம் அடி வாங்குது அப்படின்னு நம்ம பேசும்போது, அது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி போடுது கடந்த 5 வருஷமாக. ஆனால் அதில் நம்ம எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணலை. நம்ம இப்போ தான் கொஞ்சம் முயற்சிக்கின்னு இப்போ தான் அதுக்கு வந்து சில இதெல்லாம் இப்போ மத்திய அரசாங்கத்தில் வந்து 50% மானியம் கொடுக்குறோம், நீங்கள் இங்கே வாங்க, இங்கே செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க அப்படிலாம் சொல்லி இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. பொருளாதாரத்தை மட்டுமே பார்க்காம அரசியலோடு சேர்த்து பார்க்கறதுனால தான் இந்தியா வந்து ரொம்ப வேகமாக முன்னேற முடியல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.